ரெசிபி என்ன பண்ண பார்க்க போறீங்க? வெண்டைக்காய் வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான். அது எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மசால் பொடிங்களை ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ப நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இது நல்லா வந்து கிளறி விட்டுறாங்க. இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசால் வந்து ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் தான் குழம்புல ஆட் பண்ணணுங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 2 மிளகு, ஒரு வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், இதில் நல்லா தாளிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி நறுக்கி கழுவி வச்சிருக்கிற வெண்டைக்காய் இது கூட ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காய் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரணுன்றதுக்காக உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மசாலாலாம் வந்து அரைச்சிடலாங்க. இப்போ நல்லா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிடலாங்க. வெண்டைக்காய் புளி குழம்புன்றதுனால நான் தனியாக வந்து புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரு 4-5 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா வந்து குழம்பு கொதிச்சு வருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சது அப்படின்னா தான் வெண்டைக்காய் நல்லா வேகுங்க. இப்போ இது கூடயே வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துச்சு. இப்போ குழம்பு நல்லா வந்து கொதிச்சிருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.
வச்சிருக்கேன். இது மனுஷன் வச்சிருக்கேன்.